ஏன் இன்றைய இளைஞர்களை குறித்து பதற்றம் அடைகிறார்கள் என்றால், இந்த விஜயனுடைய அதீத திரை பிம்பம். பொதுவாகவே இந்த தனிநபர் ரசிகர்களா இருக்கிறவர்கள் சினிமாவுல அந்த ரசிகன் சினிமாவுல அந்த ஹீரோ தூற்று போனாலோ அல்லது சினிமாவிலேயே அந்த ஹீரோ இறந்து போகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சாலோ அந்த படம் ஓடாது. உங்களுக்கே தெரியல. அப்படி இந்த சினிமாவில் எல்லாவற்றையும் வெற்றியை மட்டுமே தன்னுடைய ஹீரோ அடைந்ததையே பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு இளைஞனால் ஒருவேளை தோல்வி அடைந்தார் என்றால், அவருடைய லட்சியம் அடையாமல் போனாலோ இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத மன பிரச்சனை அவர்களுக்கு ஏற்படும் என்று முதலாவது சொல்கிறார். இரண்டாவது, இந்த கட்சியினுடைய பெரும்பாலான இளைஞர்கள் அவரோடு கூட தன்னை அடையாளப்படுத்துகிறார். விஜய் வேறொரு நபர் அல்லது ஒரு அரசியல் இயக்கத்துடைய தலைவராக பார்க்காமல் அவர்தான் நான், அவருடைய தோல்வி என்னுடைய தோல்வி என்று அவருடைய அவமானம் தன்னுடைய அவமானமாக எண்ணி தங்களை காயப்படுத்திக் கொள்ளவும் தங்களை மாய்த்துக் கொள்ளவும் ரெடியா இருக்கிறார். இவன் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்திற்கு கூட இவர்கள் தங்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்தை போல பதில் சொல்லிய சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடியாது. ஆகவே பதற்றம் அடைகிறார். மூன்றாவதாக, இந்த மாற்றத்தை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த 2026 தேர்தலில் பாத்தீங்கன்னா இதுதான் கடைசி வாய்ப்பு, நமக்கு கிடைத்த அநேக வாய்ப்புகளை நாம் தவற விட்டு விட்டோம், ஆகவே இதுவே கடைசி வாய்ப்பு, இது மறுமலர்ச்சியுடைய தலைவராக இருக்கிறார் என்று பார்க்கிற இடத்துல பெரும்பாலும் பெண்கள் அதிகம் பேசியிருக்கிறார், பெரியவர்கள் பேசியிருக்கிறார், குழந்தைகள் பேசியிருக்கிறார். அப்ப இப்ப நீங்க வலைதளத்தை பாருங்க, அமைச்சர்கள் யாரு எங்களுடைய கட்சியில் அடுத்தது என்ன நடக்கும் அப்ப அதீத நம்பிக்கை இருக்கிற போது ஒருவேளை தோல்வி அடைந்தால் அவர்கள் அதிகமான மன அழுத்தத்திலையும் அதிகமான தோல்வி வருத்தத்துக்குள்ளையும் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான்காவதாக, சமூக வலைதளங்களுடைய கேளிக்கின்ற இப்பயே கூட அவனை சாகாம பாத்துக்கிறா, அவனை கொள்ளுங்களா என்று மரணத்தை குறித்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இது எல்லாம் கேளிக்கின்றதாக பேசுகிறார். இந்த மரணத்தை குறித்து பேசுவது, ஒரு கட்சியுடைய வெற்றி தோல்வியை வைத்து பிறரை அவமானப்படுத்துவது, கேலி செய்வது என்பது இன்றைக்கு சகஜமா மாறிச்சு. ஆனால் வெறும் இணையதளத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிற இந்த இளைஞர் சமூகம் இவர்கள் எதிர்பார்த்ததை போல ஒரு வெற்றி அடையாத போது, நிச்சயமாக அவமானப்படுகிற போது அவர் உணர்ச்சி வேகத்தில் தங்களை அழித்துக் கொள்வதற்கோ அல்லது மன நலத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். அதை விட நம்முடைய தமிழக தேர்தல் அரசியல் அநேக முறை இது போல தொண்டர்கள் மறித்திருக்கிறார். அது கலைஞர் கைது செய்யப்பட்ட போதாக இருக்கட்டும் அல்லது கலைஞர் எம்ஜிஆர் போன்றவர்கள் மறித்த போது அநேகம் மறித்திருக்கிறார். ஏன் நாம் தமிழர் கட்சியில கூட சில போராட்டங்கள் போது, இந்த காவிரி பிரச்சனைக்காக போராடுகிற போது சிலர் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். அப்ப தமிழக வரலாற்றில் அநேக கட்சியினுடைய தொண்டர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார். அப்ப பல வருடங்களாக இருக்கிற கட்சியிலேயே இப்படி தவறுகள் நடந்திருக்கிற போது புதிதாக வந்து இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, அடுத்து என்ன நடக்கும் என்றால் அறியாத இளைஞர்கள் உணர்ச்சி வேகத்துல ஒருவேளை தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத போது தற்கொலை எண்ணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அநேகம் பயப்படுகிறார்கள். நானும் பயப்படுகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய உயிரை விட, நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை விட அரசியல் பெரிதானது அல்ல. ஆனா இந்த இளைஞர்கள்ட்ட நான் சொன்னது போல இந்த இளைஞர்கள் பெரும்பாலும் 20-30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர். இவர்களுக்கு உணர்ச்சி வேகம் அதிகமா இருக்கு, சற்றுன்னு கோபப்படுவார்கள், அதே போல சற்றுன்னு சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன இந்த 6 விஷயங்கள் தான் நமக்கு பயமா இருக்கு. ஒன்று, திரைபிம்பத்தினுடைய பாதிப்பு. இரண்டாவது, ஒரு தனிநபருடைய விஜயனுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியாகவும் அவருடைய அவமானத்தை தன்னுடைய அவமானமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. மூன்றாவது, மாற்றத்தை மிகவும் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருக்கிற இளைஞர். நான்காவது, இந்த சமூக வலைதளங்களில் காணப்படுகிற அவமானங்கள், கேள்வி கிண்டல். ஐந்தாவது, இந்த தமிழகத்தினுடைய வரலாற்றிலே இப்படிப்பட்ட மரணங்கள் சகஜமாக நடந்திருக்கிறது. ஆறாவது, இளைஞர்களுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது, அது வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி தங்களை கட்டுப்படுத்த முடியாத இந்த இளைஞர் சமூகம் இந்த ரிசல்ட்டை அல்லது தாங்கள் எதிர்பார்த்தது போல நடக்காமல் போனால் என்ன செய்வார்கள் ஒரு பதட்டம் எனக்குள் இருக்கிறது. அநேக நல்ல மனிதர்கள் இதை குறித்து பேசுகிறார்.